இவ இப்போ எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கா? அக்கா, இப்ப நான் அவசரப்பட்டு அக்கா கிட்ட போனா சோனியா என்னை பாத்துருவா. அவளுக்கு மட்டும் என் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்புறம் அவன் என்ன பண்ணுவானே தெரியாதா. இப்ப நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தாகணும். என்ன மன்னிச்சிருங்க அக்கா. உங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கேன். இப்படி நடந்திருக்கவே கூடாது. ஜெய் துர்கா தேவி. விக்ரம், சஞ்சனா, விக்ரம்க்கும் சஞ்சனாக்கும் என்னாச்சு? ஒருவேளை இல்ல அப்படிலாம் எதுவும் இருக்காத. சீமா, சீமா, என்னோட விக்ரமும் சஞ்சனாவும் எனக்கு மட்டும் எல்லாமே ஏன் இப்படி நடக்குது? எப்பெல்லாம் நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேனோ அப்ப ஏன் அது என்னை விட்டு விலகி போயிடுது? ஏன் விக்ரம், சஞ்சனா, ஏன் குழந்தை என்னால இந்த கொடுமையை இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என்னோட குடும்பம்
பார்த்துட்டாரு போல இருக்க. அவரு கண்டிப்பா எனக்கு உதவி செய்ய வருவாருன்னு நினைக்கிறேன். சீமா இந்த நிலைமையில இங்க இருக்கா? இதுதான் என்னோட முடிவு. நான் இன்னில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உங்களோட எனக்கு இருந்த எல்லா உறவுகளையும் நான் முறிச்சுக்கிறேன் பிரேம். இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த உறவும் இல்லை. தயவு செஞ்சு அஞ்சலி கூட்டிட்டு போயிடுங்க. இதுக்கப்புறம் நிச்சயமா அவளுக்கு என்னால பாத்துக்க முடியாது. நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன் சுபத்ரா. வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டமும் வர நான் விட மாட்டேன். நான் உனக்கு என் மனைவிங்கிற அதிகாரத்தை தந்திருக்கேன். ஏன்னா உனக்கு அந்த உரிமை இருக்கு. என் குழந்தை சஞ்சனா. சஞ்சனா. சீமா இதெல்லாம் எப்படி நடந்தது? விக்ரமோட கார் பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. விக்ரமும் சஞ்சனாவும் வண்டிக்குள்ளேயே தான் இருந்தாங்க. இப்பெல்லாம் இந்த வீட்டுக்கு யார் எப்ப வராங்கன்னு தெரியல, வெளிய போறாங்கன்னு தெரியல. அதோட இன்னொரு விஷயம், சாப்பாடு சாப்பிட பிடிக்கலன்னா அத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. அந்த சாப்பாடு வீணாகாம தடுத்திருக்கலாம். காலையில நீ எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டு இருந்த, அதனாலதான் நான் கேக்கல. அப்படி என்ன தலை போற முக்கியமான விஷயம்? எதுக்காக நீ சித்தார்த்து கூட சேர்ந்து கிளம்புன? இப்ப என்னன்னு சொல்லுவேன்? பெரிய பாட்டி முகத்தை பார்த்து என்னால போய் சொல்ல முடியாது. நான் அத வந்து என்ன விஷயம்? எதுக்காக இப்படி தட்டு தடுமாறி பேசுற? எனக்கு என் மருமகளுங்க மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அவங்க எங்க போறாங்க வராங்கன்றத நான் எப்பவுமே கேட்கறது இல்ல. ஆனா இன்னைக்கு பரத்வாஜ் குடும்பத்தோட சூழ்நிலையை பார்க்கும்போது அவங்க கிட்ட என்னால கேள்வி கேட்காம இருக்க முடியல. ஆமா, அது ரோகிணி. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? ஏன் யார்கிட்டயும் இத பத்தி சொல்ல மாட்டேங்கிற? எங்க பாரு,
நீயும் இந்த வீட்டோட மருமக தானே. நாங்க எல்லாருமே ஒண்ணு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கோன்றத புரிஞ்சுக்கோ. அதனாலதான் நான் மறுபடியும் கேக்குறேன், நீ எங்க போயிருந்த அதை மட்டும் சொல்லிட்டா போதும். சசி ரொம்ப சரியாதான் சொல்றா. ஏன்னா இந்த வீட்ல இருக்க எங்களுக்காவது தெரியணும் இல்லையா நீ எங்க போயிட்டு வரேன்னு. சொல்லு ரோகிணி, இப்ப ஏன் அமைதியா இருக்க? அது ஹலோ, என்ன? சுபத்ரா, நான் ஒரு மலைப்பகுதியில் இருக்கேன். சீமாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்னங்க, இந்த நிலைமையில நீங்க யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பா உதவி செஞ்சுதான் ஆகணும் பிரேம். சீமா தான் உங்களோட. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். சரி, நீ அப்படியே ரோஹிணி கிட்ட சொல்லிடு. சரிங்க, நீங்க சீமாவை நல்லா பாத்துக்கோங்க. இங்க பாரு சுபத்ரா, நீ என்ன பேசுற? அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்களா? பிரேம் கிட்ட சீமாவை நல்லா பாத்துக்கோங்கன்னு வேற சொல்ற. உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒன்னா சுபத்ரா அக்கா, பாட்டிமா, விக்ரமோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? இவ்வளவு மோசமான ஆக்சிடென்டா? ஆனா அதுல இருந்து நீங்க மட்டும் எப்படி உயிர் பொழைச்சிங்கன்னு தான் அதிசயமா இருக்கு. அது எப்படி, கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? சார், நீங்க கேள்வி கேட்கறத பார்த்தா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு இவங்க தான் காரணங்கிற மாதிரி இருக்கு. அவங்க நிலைமைய பாருங்க, அவங்களால பேசக்கூட முடியாம இருக்காங்க. சார், நான் என்னோட வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நடந்த ஆக்சிடென்ட்டை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வண்டி மொத்தமும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஆனா அதுல இருந்து இவங்க மட்டும் தப்பிச்சாங்கன்னா அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆக மொத்தம் இது அதிசயமா இல்ல திட்டமிட்ட சதியான்னு நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ? இங்க பாருங்க, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க. நாங்க எப்படி பேசணும்னு நீங்க சொல்லி தராதீங்க. இங்க என்னையா பிரச்சனை? இன்ஸ்பெக்டர், உங்க கான்ஸ்டபிள பாருங்க. லேடிஸ் கிட்ட எப்படி மரியாதையா பேசணும்னு கூட இவருக்கு தெரியல. ஆமா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? நான் பிரேம் பரத்வாஜ். அப்படின்னா இவங்க? சீமா பரத்வாஜ். ஓஹோ, அப்பனா கணவன் மனைவின்னு சொல்ல வேண்டியதானே? இன்ஸ்பெக்டர், ஆக்சுவலா விஷயம் சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. போறதுக்கு முன்னால உங்க அட்ரஸை கொடுத்துட்டு போங்க. விசாரணை வரும்போது தேவைப்படும். உங்க மனைவியை நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு ரெஸ்ட் தேவை. ஓகே. சரி, இவங்க அட்ரஸ் எழுதி வாங்கிக்க, கான்டாக்ட் நம்பரும் வாங்கிக்க. சார், கொஞ்சம் உங்க அட்ரஸை சொல்லுங்க சார். பிளாட் நம்பர் 11/7, சாந்தி காலனி, 2nd ஸ்ட்ரீட். ஓகே சார், நீங்க இப்போ போலாம். பார்த்து மெதுவேந்திரே.
பார்த்து மெதுவா வா. ஜாக்கிரதை. இப்படி உட்கார. நான் போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் ரூம் ட்ராயர்ல இருக்க.